வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 28 தொகுதிகளில் பிரதான கட்சி வேட்பாளர்களின் 380 மனுக்கள் ஏற்பு, 104 மனுக்கள் நிராகரிப்பு. புதுவையில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனை, 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ஆசி பெற்ற LJK வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தேர்தலில் வெற்றி பெற முதலமைச்சர் வாழ்த்து. புதுச்சேரியில் கொள்ளையடிக்க திட்டமிட்டிருந்த 5 பேர் கைது, கத்தி, இரும்பு கம்பிகள் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் 28 தொகுதிகளில் பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களின் 380 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. அரசியல் கட்சி வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என 442 பேர் 514 வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள 17 தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகங்களில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுக்களை தேர்தல் துறை அதிகாரிகள் பரிசீலனை செய்தனர். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்த தட்டாஞ்சாவடி, மங்கலம் தொகுதி மனு மீதான பரிசீலனை முடிந்து 2 வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டது. மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வம், மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம், காரைக்கால் வடக்கு தொகுதியில் அமைச்சர் திருமுருகன், நெல்லித்தோப்பு தொகுதியில் அமைச்சர் ஜான்குமார், தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, வில்லியனூர் தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், உப்பளம் தொகுதியில் அதிமுக செயலாளர் அன்பழகன் மற்றும் NR காங்கிரஸ், பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி, பாமக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களும் ஏற்கப்பட்டது. அதே சமயம் திமுக, காங்கிரஸ், லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் A, B படிவம் சமர்ப்பிக்கப்படாத வேட்பாளர்களின் மனுக்கள், மாற்று வேட்பாளர்களின் மனுக்களை தேர்தல் துறை அதிகாரிகள் நிராகரித்தனர். காரைக்கால், தெற்கு, ஏனாம் ஆகிய பகுதிகளை தவிர்த்து மீதமுள்ள 28 தொகுதிகளில் 380 மனுக்களை தேர்தல் துறை அதிகாரிகள் ஏற்றனர். 104 மனுக்களை நிராகரித்தனர். வேட்புமனுக்களை திரும்ப பெற நாளை கடைசி நாளாகும். மனுக்கள் திரும்ப பெறப்பட்ட பிறகு அன்றைய தினம் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. புதுவையில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் வேனில் கொண்டு செல்லப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு போலீசார், தேர்தல் அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவ படையினருடன் இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மதியம் சென்னையிலிருந்து வேனில் கொண்டு வரப்பட்ட நகைகள் பிரபல நகைக்கடையில் கொடுக்கப்பட்டது. மீண்டும் அங்கிருந்து நகைகளை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வேன் இரவு புறப்பட்டது. சாரம் பகுதியில் தேர்தல் அதிகாரி அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் அந்த வாகனத்தை சோதனை நடத்தினர். அப்போது வேனில் 5 பெட்டிகளில் தங்க நகைகள் இருந்தன. அவற்றின் மதிப்பு 5 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. சென்னை பல்லாவரத்தில் உள்ள ஒரு நகைக்கடைக்கு இந்த நகைகள் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இருப்பினும் உரிய ஆவணங்களை காண்பிக்க தேர்தல் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து நகைக்கடை ஊழியர்கள் ஆவணங்களை காண்பிக்க அவற்றை சுங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றார். புதுவை சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் NR காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. காமராஜர் நகர் தொகுதியில் கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தர்பூசணி சின்னத்தில் போட்டியிடுகிறார். நெல்லித்தோப்பு தொகுதியில் ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். இதனையடுத்து இருவரும் தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி நடத்திய சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். பின்னர் சுவாமி தரிசனம் செய்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பிரசாதம் வழங்கி தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். மேலும் பூஜையில் பயன்படுத்தப்பட்ட எலுமிச்சை பழங்களையும் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அவர் கொடுத்து ஆசி வழங்கினார். புதுச்சேரியில் கொள்ளையடிக்க திட்டமிட்டிருந்த 5 பேரை போலீசார் கைது செய்து பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுவை கோரிமேடு கேஸ் குடோன் லாரி முனையத்தில் 10 பேர் கொண்ட கும்பல் ஆயுதங்களுடன் பதுங்கி இருப்பதாக கோரிமேடு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் உதவி ஆய்வாளர் ராஜன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றது. இதில் 5 பேர் தப்பி ஓடிய நிலையில் 5 பேர் மட்டுமே போலீசார் விரட்டி பிடித்தனர்.
அவர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் கத்திகள், இரும்பு கம்பிகள், குரங்கு முகமூடிகள் மறைத்து வைத்திருந்தனர். விசாரணையில் அவர்கள் நயினார் மண்டபம் சுதானா நகரை சேர்ந்த கணபதியின் மகன் மாதேஷ், சாரம் குயவர்பாளையம் கோவிந்தநாயக்கர் தெரு குப்புசாமியின் மகன் அன்புமணி, சின்னையன்பேட்டை கங்கையம்மன் தெரு அறிவாளன் மகன் ஆகாஷ், பழைய சாரம் சோழன் வீதியை சேர்ந்த சுரேஷ்குமாரின் மகன் விஜயராகவன், சாரம் சக்தி நகர் துரைசிங்கத்தின் மகன் ஹரி என்பது தெரியவந்தது. அவர்கள் தொழிலதிபர்கள், வணிகர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்களை வழிமறித்து குரங்கு முகமுடி அணிந்து கத்திகள், இரும்பு கம்பிகளால் தாக்கி கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் பதுங்கியிருந்ததும் தெரியவந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 கத்திகள், 2 இரும்பு கம்பிகள், 5 குரங்கு முகமுடிகளை பறிமுதல் செய்தனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் எல்ஜேகே வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வாக்குகளை சேகரித்தார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் தர்பூசணி சின்னத்தில் போட்டியிடுகிறார். நெல்லித்தோப்பு தொகுதியில் பூர்வீகமாக வசித்து வரும் ஜெயக்குமாருக்கு தொகுதியை சேர்ந்த மக்களின் ஆதரவு ஏற்கனவே இருந்து வருகிறது. தற்போது வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு தொகுதி இளைஞர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அணியாக வந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அண்ணா நகரில் உள்ள தேர்தல் கட்சி அலுவலகத்தில் நெல்லித்தோப்பு தொகுதி இளைஞர்கள் மற்றும் அந்தந்த பகுதி முக்கியஸ்தர்கள் சந்தித்து ஜெயக்குமார் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார். அதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கத்தை சந்தித்து ஜெயக்குமார் வாழ்த்து பெற்றார். இன்று காலை பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஆனந்தமுத்து மாரியம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் தலைமையில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சின்னமான தர்பூசணியை வைத்து பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதி திருவள்ளுவர் சாலையில் வணிகர்களை சந்தித்து ஜெயக்குமாருக்கு தர்பூசணி சின்னத்தில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வாக்கு சேகரித்தார். திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவரவர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுவை மாநிலத்தில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களது தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக வேட்பாளராக சிவா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இன்று வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் தனது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோருடன் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதேபோல மங்களம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக கழக வேட்பாளர் ரங்கன் மங்களம் தொகுதிக்குட்பட்ட கீழூர் பகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தொகுதியில் உள்ள கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் கிராம பெரியவர்களுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கதிர்காமம் தொகுதியில் திமுக வேட்பாளராக வடிவேல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட மாரியம்மன் நகர் பகுதியில் அவர் பிரச்சாரத்தை தொடங்கினார். முன்னதாக அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த அவர் பொதுமக்களின் ஆதரவை நாடி சென்றார். திமுக தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று அவர் வாக்குகளை சேகரித்தார். இப்பிரச்சாரத்தின் போது அவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு கோரினார். இதேபோல நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கும் கார்த்திகேயன் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட நவீனா கார்டன் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து அவர் ஆதரவு கோரினார். அப்போது திமுக மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டும் பணியில் ஈடுபட்டனர். பொதுமக்களிடம் திமுக அரசின் சாதனைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். அவர் கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக காட்டேரிக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். இதேபோல் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக மோகன்தாஸ் தேர்வு செய்யப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்து
வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நேற்று மாலை ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று கடந்த ஆட்சி காலத்தில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதிக்குட்பட்ட பெத்தச்செட்டிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது பிரச்சாரத்தை அவர் தொடக்கினார். இதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் அவர் விளக்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தேர்தல் சமயத்தில் மட்டும் மக்களை சந்திக்கும் வேட்பாளர் தான் அல்ல என்றார். கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருந்த போதிலும் தொகுதியின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுள்ளதாகவும் தனது பணியை மக்களிடமே கேட்டறியலாம் என்றார். தான் செல்லும் இடமெல்லாம் மக்களிடமிருந்து மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருவதாகவும் பணத்தின் மூலம் எதையும் சாதிக்க முடியாது, மக்களின் பாசமும் நம்பிக்கையும் தான் முக்கியம் என்றார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் உத்தரவின் பேரில் தொண்டர் வீட்டிற்கு கொள்கை பரப்பு செயலாளர் தாடி பாலாஜி சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்தவர் செல்வராஜ், இவரது மனைவி வாணி இருவரும் இணைந்து கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அன்னதானம், நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்டவற்றை வழங்கி வருகின்றனர். கொரோனா காலகட்டத்தில் இருந்து இவர்கள் தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த தேர்தலில் இவர்கள் நெல்லித்தோப்பு தொகுதியில் தீவிர கட்சி பணியாற்றியுள்ளனர். இதற்கிடையே அவர்களுக்கு கட்சியில் உரிய பொறுப்பு இதுவரை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்து செல்வராஜும் அவரது மனைவி வாணியும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து தெரிவித்தனர். அவர்களது உழைப்பிற்கேற்று இதுவரை எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை என்று ஆதங்கம் தெரிவித்தனர். இதனையடுத்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் தாடி பாலாஜியை செல்வராஜ் இல்லத்திற்கு அனுப்பி அவரது குறைகளை கேட்குமாறு கூறினார். இதனையடுத்து தாடி பாலாஜி இன்று காலை வேல்ராம்பட்டில் உள்ள செல்வராஜ் வீட்டிற்கு சென்றார். அங்கு செல்வராஜிடம் குறைகளை அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்காக பணி செய்ய வேண்டும் என்றும் இன்னும் 12 நாட்களே உள்ளது, தர்பூசணி சின்னத்தை வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அங்கீகாரம் தானாக கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா மார்ச் 8ஆம் தேதி நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து மண்டல பூஜை விழா ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற மண்டல பூஜையில் முரளி பட்டாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு மலர்களால் அர்ச்சனை செய்து மந்திரங்கள் ஓதி தீப ஆராதனை காட்டப்பட்டது. மண்டல பூஜை விழாவில் முன்னாள் மாவட்ட நீதிபதி செந்தில்குமார் மற்றும் துணை வட்டாட்சியர் முத்துக்குமரன் மற்றும் ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக பரதநாட்டிய நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய பொம்மலாட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றதா. இந்நிகழ்ச்சிகளை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தட்டாஞ்சாவடி பிஜேபி நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். புதுவை தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் என்டிஏ கூட்டணியின் வெற்றி வேட்பாளரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்தையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். தேர்தல் குறித்த வழிமுறைகளை அப்போது அவர்கள் பேசினர். நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் கவிதா அன்பரசன் தலைமையில் பொறுப்பாளர்கள் கருணாகரன் வழிகாட்டுதலின்படி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் பசுபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், தொகுதி பொதுச் செயலாளர் ரமா, தொகுதியின் மூத்த நிர்வாகி சந்தோஷ், ராஜேஷ், துணைத் தலைவர் தேவராஜ், இளைஞரணி மாவட்ட செயலாளர் பாலாஜி, சக்தி கேந்திரா பொறுப்பாளர்கள் நூர்ஜகான், கீதா, மகளிர் அணி தலைவி நளினி, கிளை தலைவர்கள் விஜயகுமார், பவுல் பீட்டர், வனிதா, மதி, தமிழரசி, புஷ்பலதா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவர்கள் தொகுதி பொதுச் செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம்
13,445 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,07,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,570 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 28 தொகுதிகளில் பிரதான கட்சி வேட்பாளர்களின் 380 மனுக்கள் ஏற்பு, 104 மனுக்கள் நிராகரிப்பு. புதுவையில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனை, 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ஆசி பெற்ற LJK வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தேர்தலில் வெற்றி பெற முதலமைச்சர் வாழ்த்து. புதுச்சேரியில் கொள்ளையடிக்க திட்டமிட்டிருந்த 5 பேர் கைது, கத்தி, இரும்பு கம்பிகள் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.